ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண்கார்த்திக் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 2 வெஸ்ட் பேண்ட் இருக்குதுங்க. ஒன்று வந்து கார் மியூசியத்தோடது, இன்னொன்று வந்து சயின்ஸ் மியூசியத்தோடது. சரி, இன்றைக்கி நம்ம அப்படி எங்கே தான் விசிட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் அண்ணா சிலைக்கிட்ட வந்து லொக்கேட் ஆகிக்கிற ஜிடி நாயுடு கார் மியூசியம் அண்ட் சயின்ஸ் மியூசியம் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் விசிட் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ஒரு வேல்யூபிளான பிளேஸுங்க, ரொம்ப ஒரு எக்ஸைட்டடான பிளேஸ்னு கூட சொல்லலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 36 மினிட்ஸ் வந்து இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 12 to 18 மினிட்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். இது வந்து என்னால் இதுக்கு மேலே ட்ரிம் பண்ண முடியலைங்க. ஏன்னா இந்த இடத்த பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம மியூசியம்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடி நாயுடு சாருக்கு வந்து சூப்பராக க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அவருக்கு ஒரு சிலை வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு. இப்போது நம்ம சேனல் சார்பிலையும் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பிலையும் அவருக்கு ஒரு ஹானர் சல்யூட் வச்சுட்டு நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோ நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ உள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா, அதுவும் மெயின் ரிசப்ஷன் ஹாலில் ஒரு சூப்பரான விஷயத்தை வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ட்ரீ மாதிரி ஃபார்ம் பண்ணி அதோட பிரான்ச்சஸ் எல்லாம் சைடில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி, ரிங் கன்வேயரில் பால்ஸ் எல்லாம் சுற்றி சுற்றி வர மாதிரி, கீழே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு வர மாதிரி நல்லா ஒரு க்ரியேட்டிவாக வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து அதுவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஒரு மைண்ட் ப்ளோவிங் ஆகிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு க்ரியேட்டிவாக ஒர்த்தியாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஏதோ உள்ள என்ட்ரான உடனே வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் சயின்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சென்டருக்குள்ளே போன மாதிரி அப்படி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. சரி, இப்போ வாங்க நம்ம அந்த ஒரு சின்ன எல்இடி ஸ்க்ரீனில் ஒரு டீடெயில் பார்த்துடலாம். இப்போ வந்து வெல்கம் டு ஜிடி மியூசியம்ஸ். இது அங்கேருந்து எடுத்த ஷூட்டுங்க அஃபீஷியலாக. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஓவர்வியூ காமிக்கிறேன். இதனால் எடுக்க முடியலைங்க, ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்தது. அதனால தான் நான் எல்இடி ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இப்போ ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து பெர் பர்சனுக்கு 175 rupees தாங்க. இது நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா மியூசியம் பார்த்துடலாம், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டும் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ வந்து இப்போ வர டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனு, ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு, என்ட்ரி ஃபீஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே நான் கொடுத்துறேங்க. ஜஸ்ட் இதை ஒரு வியூக்காக நான் அதை காமிக்கிறேன். இப்போ வாங்க, இப்போ இதுலேருந்து ரைட் சைடு கட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ரிசப்ஷன் போயிடலாம். அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக அமௌண்ட் பே பண்ணாலே உங்களுக்கு அவங்க டிக்கெட்டோ வெஸ்ட் பேண்டு நம்ம ஃபஸ்ட்டு சீனில் காமிச்ச மாதிரி அவங்க உங்களுக்கு தந்துடுவாங்க. இப்போ முன்னாடி பார்க்குறது ரிசப்ஷன். ஸோ இதிலிருந்து அப்படியே ரைட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வேல்யூபிள் கவுண்டர் வந்துருங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூபிள்ஸு, ஃபோன்ஸு, உங்களுக்கு ஏதாவது வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம். உங்கள் பேக்கு, இன்னொரு வேல்யூபிள் திங்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் ரேட்டு எல்லாமே உங்களுக்கு அந்த அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே அந்த டீட்டெயில் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்மால், பிக்கு, ட்ராலி, இப்போ ப்ரைஸ் ரேட்டு இது எல்லாமே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த லாக்கரு இதெல்லாம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். ரொம்ப ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க. தாராளமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம கரெக்டாக நம்ம இப்போ கார் மியூசியத்துக்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் சரிங்க. இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற எல்லா விஷயமே சரி உங்களை தொடர்ந்து அட்ராக்ட் பண்ண போகுது. ஏன்னா இங்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் கட்டவண்டியிலிருந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரைக்குள்ளே இருக்குதுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொன்றா எக்ஸிபிட் பண்ணுறேன். ஸோ பொறுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் போதும். இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஏன்சியன்ட் வீல் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து, அதாவதுங்க வீலை பற்றி ரொம்பவே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸிபிட் பண்ணி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து மனிதனோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக வீல் இருந்திருக்குது அப்படின்னு ஆட்டோமேஷன் துறையில் வந்து ரொம்பவே நம்புகிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா ஒரு மனிதன் வந்து இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து முக்கிய காரணம் ஒரு சக்கரம் தாங்க. அந்த காலகட்டத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ என்னதான் வந்து மற்ற பேர் பார்ட்ஸு எல்லாமே கண்டுபிடிச்சாலும் வீல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம் பெயர முடியாது. அது வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று. ஸோ அதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதை வந்து இன்னும் நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிற வகையில் வந்து அவ்வளோ ஒரு ப்ரூஃப் கொடுத்து சூப்பராக எல்லாமே மேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏன்சியன்ட் ட்ரெடிஷ்னலான ஒரு தேர் மாதிரிலாம் செஞ்சு அவங்களுக்கு வந்து இந்த வீலோட முக்கியத்துவத்தை எல்லாம் இங்கே காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் க்ரியேட்டிவாக செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் வீலோட பர்பஸுக்கு மட்டும்தான். ஸோ அந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு ஆசைங்க. இது வந்து நான் 2 பேத்துக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸு, இன்னொன்று வந்து கார் லவர்ஸுங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயம் இங்கே நிறையவே இருக்குதுங்க. அதனால தான் நான் வந்து இவ்வளோ ஒரு 36 மினிட்ஸ் வந்து இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு, அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் இது சொந்தமாக படிக்கும்போது அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகலாம். அதனால தான் வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸை வந்து நான் கவர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காஸ் லவர்ஸ்க்கு அப்படின்னு இப்போ நான் ஒரு பாயிண்ட் வந்து நான் நோட் பண்ணுறேன் பாருங்கள், லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து ரெவல்யூஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த வீல்ஸு, அப்புறம் ஸ்டீம் கார்ஸை பற்றி, ஃபஸ்ட் எலக்ட்ரிக் கார்ஸ் இந்த வேர்ல்டு அதை பற்றி, த எவல்யூஷன் ஆஃப் த இன்ஜின்ஸ் அதை பற்றி, த என்ஜின் டைப்பு அண்ட் த ஃபஸ்ட் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்,
ஸ்டோக் அண்ட் த கூலிங் சிஸ்டம், அப்புறம் த 4 ஸ்ட்ரோக் பிரின்சிபிள், அப்புறம் ஓல்டு கார் கலெக்ஷன்ஸ் அண்டு அதோட பில்ட் குவாலிட்டி. இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்க போகிறேங்க. ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ வந்து இந்த இதில் இருக்கிற வால்ல எல்லாம் கொடுத்துக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு 1770 கண்டுபிடிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஃப்ரெஞ்ச் கொக்னாட் ஃபாரிடுங்கிற ஒரு வெஹிக்கிள் தாங்க. இதை பற்றி நான் காமிக்கிற பாருங்க சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு இன்ஜினியருங்க. அவர் பேர் வந்து நிக்கோலஸ் கியூக்னோ. அவரு வந்து 1970 வந்து இந்த வண்டி வந்து உருவாக்குனாரு. இதோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி சொல்கிறதுனா செல்ஃப் ப்ரொபல்டு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து தானியங்கி முறைப்படி ஆட்டோமேட்டிக்காக நகருதுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி நகருது, இதோட சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டீம் இன்ஜின் இருக்குங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு ஹாட் வாட்டர் இருக்குது. அதன் மூலிமா வர நீராவி வேஸ்ட்டாக இந்த வண்டி முன்னாடி நகருதுங்க. அதோட சிஸ்டம் இப்படி தான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதில் வந்து இன்னும் நிறைய சொல்லப்போனால் இதுக்கு வந்து 3 வீல்ஸ் இருக்குதுங்க. இதோட ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தான் போகும். இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டாட் ஆஃப் கார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கார்களுக்கெல்லாம் தந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேர் போனது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் போர் வீரர்களுக்கு இந்த சாதனங்கள் இழுத்துச் செல்றதுக்கு வந்து இது முக்கியமாக பயன்படுத்திக்கிறாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதில் இன்னொன்றும் இருக்குதுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான பழங்காலத்து வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சவுண்டு ரொம்ப ஒரு நாய்ஸாக இருக்கும். இப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காரு வந்து இப்போ எலக்ட்ரிக் பைக் என்ற வெஹிக்கிள் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நல்ல ஒரு இப்போ ரீசெண்டாக வர கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சவுண்டே வரதில்லை. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மைனூட்டாக ஒரு நல்ல மெக்கானிசம் யூஸ் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணிட்டாங்க. அப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு கார் ஒரு ட்ரெடிஷ்னல் கார் எடுத்தீங்களா அந்த ஒரு இன்ஜின் சவுண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரு ட்ரெடிஷ்னல்னாலே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போது ஸ்டான்லி ஸ்டீம் கார்ஸு அமெரிக்காவில் வந்து 1899 கண்டுபிடிச்சதோட புகைப்படம் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வால்ஸ் ஃபுல்லாக அந்த ஒரு ஏன்சியன்ட் ட்ரெடிஷ்னலாக இப்போ யூஸ் பண்ண ஓல்டு கார்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த காலத்து கார்னாலே நம்ம கண்ணு முன்னாடி வருது அதோட பில்ட் குவாலிட்டி தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு வுட் அண்ட் ஸ்டீலு, அயனு, காப்பர் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டி காரை வந்து நம்ம அந்த டைமில் மேக் பண்ணியிருப்பாங்க. அவங்க முக்கால்வாசி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது பார்த்திங்கன்னா அதோட ஸ்பேசியஸ் தாங்க. அவங்க கம்ஃபர்டபுளாக உட்காரணும், எல்லாமே ஈஸியாக அவங்களால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியணும் அப்படிங்கிறத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருந்துமே நல்ல ஒரு குட் லுக்கிங் கார்ஸ் வந்து அவங்களால வந்து கொடுக்க முடிஞ்சிருக்குது, நல்ல குவாலிட்டியாக. இங்கே பாருங்கள், இப்போது நம்ம பேட்ரி வெஹிக்கிள் வந்து இப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ காரு, பைக்கில் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஆனால் அதுக்கான ஆராய்ச்சி வந்து இப்போ இங்கே பாருங்க, பேக்கர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லி அப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போதைக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கிறேங்க, த 5 யூனிக் கார்ஸ்னு சொல்லி விச் மேட் அண்ட் இம்பேக்ட் அண்ட் த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இதுக்கு கீழே ஒரு ஃபேக்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும், அதை நான் நம்புகிறேன். கீழே பாருங்கள். All the greatest innovation mentioned above were made by individuals without high education or any great infrastructure. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வந்து அப்போவே இந்த அளவுக்கு ஒரு இன்வெஷன் பண்ணிக்கிறாங்க. மினி 1959, சிட்ராயன் 2CV 1948, வோல்க்ஸ்வேகன் பீட்லி 1939, ஃபோர்ட் டி 1908, பென்ஸ் மோட்டர் வேகன் 1885. பாருங்கள். என்னடா இங்கே இமேஜாக காமிச்சிட்ருக்காங்க, ஒரு காரும் கூட நேரில் காமிக்க மாட்டேங்கிறான்னு நினைக்கலாம். இப்போ வாங்க, அதுக்கு தான் நான் உள்ளே போயிட்டுருக்கிறேன். இப்போ நீங்கள் முதல்ல பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமோட ஃபஸ்ட்டு காரு. இது ஆக்சுவலாக வந்து இதோட பேர் வந்து பென்ஸ் பேட்டர்ன்டு மோட்டார் வேகன். இது வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் இன்ஜின் காரு. 1986 வந்து உருவாக்கப்பட்டது. வேறு யாரும் இல்லை, கார்ல் பென்ஸ் தான். மேலே உட்காந்துருக்கிற லேடி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபு பெத்ரா பென்ஸ் தான். ஸோ இதோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 0.75 ஹெச்பி. ஸோ 3 டயர் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. இது ரொம்ப ஓல்டு விண்டேஜ் காரில் வந்து ரொம்பவே சில பேர்த்துக்கு கிரேஸாக இருக்கும், எனக்கும் தான். இப்போ பாருங்கள், செயின், போக்ஸு, டயரு, பின்னாடி இருக்கிற இன்ஜின் செட்டப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஒரு கட்டமைப்பு பில்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குதுங்க. பாருங்கள், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த ஒரு பார்ட்ஸுமே வந்து வீக்கு, இது வந்து பிளாஸ்டிக்னு சொல்லவே முடியுது. அந்தளவுக்கு நல்ல பில்ட் குவாலிட்டியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஜிடி நாயுடு சாரோட ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் இது. இது ஆக்சுவலாக சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க எக்ஸிபிட் பண்ணி. இது ஆக்சுவலாக ஒரு டைமில் வந்து இது இப்படி தான் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும்.
அதோட ஓல்டு பெல்ட்டு, ஒரிஜினல் கார்பரேட்டர்லாம் வந்து ஒரு ஷோகேஸ்க்காக வச்சுருக்காங்க. இது முதல்ல வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்துச்சு. ஜிடி நாயுடுஸ் ஃபர்ஸ்ட் மோட்டார் சைக்கிள் பிஃபோர் ரீகண்டிஷனிங் இப்படித்தான் இருந்துச்சு. இது இப்போ கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எல்லாம் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது மேட் இன் இங்கிலாந்து இது. இங்கே பாருங்கள், பில்ட் குவாலிட்டி தாங்க ரொம்ப பிடிச்சது. விண்டேஜ் தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இதோட ஹெட்லேம்ப்பு, மட்கார்டு, சேஸு, நம்பர் பிளேட்டு, போக்ஸு வேறு லெவலில் இருக்கும். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பார்ட் இது. அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு, ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆட்டோமேஷனில் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒவ்வொரு இன்ஜின் பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக வந்து ஒரு எக்ஸிபிஷனுக்காக வந்து வச்சுருப்பாங்க. பார்த்தாலே ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இன்ஜின்ஸோட டைப்பு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், இங்கே தாராளமாக கேதர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதோட ஸ்டார்டிங் விண்டேஜ் டைப் தான் இது எல்லாமே. ஆனால் இதோட பேசிக் நாலேஜ் வந்து உங்களோட ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பேசிக் இல்லாமல் வந்து எதுவுமே நம்ம இன்னோவேட்டிவாக பண்ண முடியாது. அட்வான்ஸ் டெக்னாலஜியை வச்சு ஒரு சில விஷயங்களை தவிர எதுவும் பண்ண முடியாது. பேசிக் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து அதுக்கான ஒரு இடம் கூட இதை சொல்லலாம். ரொம்பவே ஒரு அட்வான்ஸான பிளேஸ் இது. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது கார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பார்ட்டிஷன் வந்து நான் காமிக்கிறேங்க. ஏன்னா வந்து இன்ஜினோட ரெவல்யூஷன் வந்து ஒரு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. இந்த எவல்யூஷன் ஆஃப் இன்ஜின் சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியர் கட்டாக தெரியும். இன்ஜின்ஸோட ரெவல்யூஷன் வந்து நல்லாவே பியூராக கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின்லேருந்து இது எல்லாமே வந்து அதோட ஹிஸ்ட்ரி, எப்போ வந்து அது உருவாக்கப்பட்டது, எல்லா கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இங்கே இருக்கிற டர்பன்ஸ், இன்ஜின்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது. இங்கே பாருங்கள், செக்ஷன் ஃப்ரிங் ஆர்டர், போர் ஏரியா 35 mm. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து ஆட்டோமேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு எக்ஸிபிஷன் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நம்பரும் கூட, அது கரெக்டு தான். ஸோ எல்லாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தால். இங்கே பாருங்கள், இதோட ஃப்ரேமு, ஸ்டியரிங்கு, சேக்கப் சேர் செட்டப்பு எல்லாமே நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பேசிக் நாலேஜுங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு வண்டி நம்ம வெளியே இருந்து பார்க்கறதுக்கு அதோட ஃப்ரேம்லேருந்து நம்ம அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் தெரிஞ்சால் தான் வந்து நம்ம இன்னோவேட்டிவ் ஏதாவது வந்து யோசிக்க முடியும், பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் என்னென்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும் ஒரு இன்னோவேஷனுக்கு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுங்க இது. அடுத்து இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்ஜின் வந்து இப்போ ஆக்சுவலாக நம்ம முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷனில் சொன்ன மாதிரி த 4 ஸ்ட்ரோக் பிரின்சிபிள்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லைட்டிங் செட்டப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து த 4 ஸ்ட்ரோக் பிரின்சிபிள். அதோட க்ளீன் எக்ஸ்ப்ளனேஷன் டயக்ராம்லாம் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து நான் ஸ்டோரி கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னு நினைக்க வேணாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா ஸ்பீடாக வந்து சொல்லிவிட்டு அது கொஞ்சம் அது புரியாது. கொஞ்சம் எல்லாருமே வந்து ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக சொன்னாலும் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும்னு நான் நம்பிக்கையில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூலிங் சிஸ்டம்ங்க. இதை நம்ம ஃபைனலாக இப்போ ஆட்டோமேஷனில் காமிச்சிட்டு இருக்கிற ஒரு மிஷின் இது பாருங்கள். அப்போ எப்படி இருந்திருக்குதுன்னு பாருங்கள். நம்ம அடுத்து டைரெக்டாக கார் எக்ஸிபிஷனுக்கு போயிடலாம். ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் நல்லா எக்ஸைட் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க கார் எக்ஸிபிஷனுக்கு போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபோர்ட் டீ ரோஸ்டர்னு ஒரு மாடலுங்க இது. ஆக்சுவலாக வந்து இதோட லுக்கெல்லாம் பாருங்கள், அதோட பில்ட் குவாலிட்டியில் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து ஆக்சுவலாக 20 ஹார்ஸ் பவர் தான். இப்போது டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 64 to 72 கிலோமீட்டர் தான் அது போகும் மணிக்கு. அவ்வளோ ஒரு ஸ்பீட் தான் அது கொடுத்துக்கிறாங்க. ஆனால் பில்ட் குவாலிட்டி, இந்த சில்வர் குரோம் ஃபினிஷு, மட்கார்டு, ஹாலோஜன் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இப்போ வாங்க அடுத்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கார் பார்க்கலாம். இந்த கார் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஒரு கேமில் பார்த்துருப்பீங்க, ஃபிலிம்ஸில், ஹாலிவுட் ஃபிலிமில். ரொம்பவே ஒரு அழகான கார் இது. பாருங்கள் எவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து ஆக்சுவலாக 1969 வந்த காரு. நேம் வந்து வோல்க்ஸ்வேகன் பீட்லி. இதோட மாடல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போவே 1131 சிசி. VW கிளாசிக் பீட்லி ஃப்ளாட் 4 பாக்ஸர் இன்ஜின் மாடல் இது. பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதோட பில்ட் குவாலிட்டியும் சரி, ரொம்ப ஒரு அழகாக இருக்குது இந்த கார் பார்க்குறக்கு. எல்லா கார் கேம்லேயும் வரும்.
இப்போ வாங்க அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டொயோட்டா ஷேராங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃபேமஸான கார் இது. நம்ம படையப்பா படத்தில நீலாம்பரி கேரக்டர்ல வர ரம்யா கிருஷ்ணன் இத ஓட்டிட்டு வருவாங்க, ஒரு சீன்ல. ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து நல்லா அந்த பீக்ல இருந்த கார் இது. அதனால கரெக்ட்டா அந்த படத்தில யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க பாருங்க அதோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரொம்பவே அட்ராக்டிவா இருக்குது. இது டோர் தாங்க ஹைலைட்டே இதில. இதோட பில்ட் குவாலிட்டி இப்போல்லாம் இந்த மாதிரி கார் செகண்ட் ஹேண்ட் கிடைச்சாங்க கூட சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடலாம். அப்போ இன்னும் எப்படி அழகாக ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். கேரளா ரெஜிஸ்ட்ரேஷனு, இதோட பேக் சைட் வியூ எல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இந்த டோர் ஒன்றே போதும் நல்ல ஒரு லுக் வைஸ் சேர்க்கறக்கு. அடுத்து நம்ம அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா, இதோட பேர் வந்து வாக்ஸ்ஹால் வைவென் எக்ஸ் 1953 மாடலு, 1508 சிசி, 45 பிரேக்கிங் ஹவர்ஸ் பவருங்க, 100 km/h வந்து இது பறக்கும். இப்போ வாங்க நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நம்ம ஃபேவரட் கார் வரப்போகுது, பார்க்கலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரோல்ஸ் ராய்ஸ் காருங்க. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் 20 இது பாருங்கள். இது வந்து வின்டேஜ் ரோல்ஸ் ராய்ஸுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது 1925 வந்து உருவாக்கப்பட்டது. இதோட சிசி பார்த்தீங்கன்னா 3127, 6 சிலிண்டரு, 20 ஹார்ஸ் பவருங்க. அதாவது வந்து 60 mph வந்து இது பறக்கும். பாருங்கள் உள்ளே எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பான்சியஸாக ரொம்ப ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தால. எந்த ஒரு பார்ட்டுமே வீக்குன்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு போல்டாக இருக்குது. நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். போக்ஸ் வீலு, அதோட ஆக்சுவலாக அந்த ஸ்டீரிங் ஆகட்டும், அந்த லோகோ எக்ஸ்டசி அதெல்லாம் பாருங்கள். இதோட ஃப்ரண்ட் லுக்கு, அந்த விண்டேஜோட ரோல்ஸ் ராய்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ஒரு கார் வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக இருந்த வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸுங்க. அது நம்ம அடுத்த லிஸ்ட்டில் நான் காமிக்கிறப்ப அப்கமிங் மினிட்ஸில். இது பாருங்கள் நல்லா ஒரு போல்டாக இல்லை. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சேம் ரோல்ஸ் ராய்ஸ் சில்வர் ஷேடான ஒரு மாடலுங்க. இது ஆக்சுவலாக வந்து 1976 வந்து ரிலீஸ் ஆனது. 6750 சிசி, 220 ஹார்ஸ் பவர் அட் 4000 RPM, 142 km/h, 4 டோருங்க இதுக்கு. பாருங்கள் இது எவ்வளோ ஒரு போல்ட் அண்ட் லுக்காக இருக்குதுன்னு. இதோட முன்னாடி வந்து இந்த சில்வர் குரோம் ஃபினிஷிங் கூட வேறு லெவலில் சேமாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இப்போ வரைக்கும். எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த காரை ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுக்கு அடுத்த ஒரு தூணை தாண்ட வேண்டியதாக இருக்குது. இதாக ஒரு விண்டேஜ் டைம்ல நம்ம பிறந்திருக்கலாங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி கார்களை வந்து ஒரு நல்ல நேர்லேயே அதை நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் ஒரு எக்ஸிபிஷனில் பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு. அடுத்த மாடல் பார்க்கலாம் வாங்க. இந்த காரோட நேம் பார்த்தீங்கன்னா மோரிஸ் புல்னோஸ் கோவ்லே. 1926 வந்து ரிலீஸ் பண்ணது. 1548 சிசி, 26 ஹார்ஸ் பவர், 55 mph. இப்போது பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க டீட்டெயில்ஸ். நான் சொன்னது போட்டிருக்கோம். இப்போ வாங்க நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த கார் என்னென்னு பார்க்கலாம். இந்த கார் பாருங்கள். இது இன்னும் நல்லா போல்டாக லுக்காக இருக்குது விண்டேஜ் ஸ்டைலில். ஆக்சுவலாக விண்டேஜ் கார் தான் இது. இதோட காரோட பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் 10 கேம்பிரிட்ஜ், 1937 மாடலு, 1125 சிசி, 4 சிலிண்டர், சைடு வால்வு, 21 bhp, 90 mph. இதோட குரோம் ஃபினிஷு, ஹாலோஜனு எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. இதுவுமே நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த கார் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஓல்டாக இருக்குதுங்க. ஏன்னா அது வந்து டோஜ் பிரதர் விக்டரி 6 அப்படிங்கிற ஒரு மாடல். இது ஆக்சுவலாக 1927 வந்து ரிலீஸ் ஆனது. 3409 சிசி, 58 ஹார்ஸ் பவர், 60 mph. பாருங்கள் எவ்வளோ ஒரு போல்டாக இருக்குதுன்னு சொல்லி. எல்லாமே காரில் லென்த்துங்க. அதனால தான் சுற்றி எடுத்துகிட்டு இருக்கிற ஒரே ஷாட்டில் வந்து கவர் பண்ண முடியறதில்ல. ஏன்னா ரொம்ப ஒரு ப்ராடாக இருந்துச்சு. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த கார் பார்த்தீங்கன்னா ஷெவர்லெட் ஏஏ கேபிட்டலுங்க. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 1927, 171 QN 2.8 லிட்டர் இன்ஜினுங்க, 4 சிலிண்டரு. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 21.7 ஹார்ஸ் பவர், 80 mph. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க இதில். நல்ல லுக்காக இருந்துச்சுங்க. இது நல்லா போல்டாக. அதோட ஃபினிஷிங், ஸ்டேரிங், அதோட வீல்ஸு எல்லாமே உள்ளே வந்து ஸ்டெப்பின் பண்ணி உள்ளே போகிறது எல்லாமே நல்லா ஒரு அட்ராக்டிவாக நல்லா கம்ஃபர்டபுள் குறையே இல்லைங்க. எல்லாமே ஒரு ரிக்ஷா பேஸில் தான் இருக்குது. அவங்க உட்காரக்கு அதோட கம்ஃபர்டபுளுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குறாங்க. இதுலேருந்தே தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த போல்டான மாடல் பார்த்தீங்கன்னா ஓல்டு மொபைல் டைனமிக் 60 மாடல். ஆக்சுவலாக கம்பெனியோடது வந்து ஜென்ரல் மோட்டாருங்கிற கம்பெனி 1948 வந்து ரிலீஸ் ஆனது. ஆக்சுவலாக 6 சிலிண்டருங்க இது. 100 ஹார்ஸ் பவர், 116 mph வந்து இது பறக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு லென்த்தியாக இருக்குன்னு சொல்லி.
நல்லா பில்ட் குவாலிட்டியும் குரோம் வேறு லெவல் இருக்குது. இப்போ இந்த காரோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. ஹன்சா 1100 மாடல் இதுங்க. 40 பிரேக்கிங் ஹார்ஸ் பவர், 90 km/h. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த கார் பாருங்கள். ஷெவர்லெட் ஃபீட் மாஸ்டர் சீரீஸ் 2100 EK 1947 மாடலுங்க. 90 ஹார்ஸ் பவர், 125 km/h. எப்படி இது நல்லா ஃபினிஷிங் எப்படி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த குரோம் மேலே நல்லா மின்னுது, ரெஃப்ளெக்ட் அடிக்குது. இது பார்த்தா விண்டேஜ் கார் தான். ஆனால் அது பார்த்தா பழசுன்னு சொல்ல முடியல. அப்படியே நம்ம கொடுத்தாங்க கூட வந்து ஓட்டிகிட்டு போகலாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான கார். இது எல்லாத்துக்குமே தெரியும். மாடல் பேர் பார்த்திங்கன்னா ஓல்ஸ் மொபைல் டெல்டா 88 1980 மாடலுங்க. டீசல் இன்ஜினு. ஆக்சுவலாக 110 ஹார்ஸ் பவர், 120 மைல்ஸ்/ஹவருங்க. டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்பவே ஒரு லென்த்தான கார் இது. நல்லா ஒரு செடானும் சொல்லலாம். ரொம்ப ஒரு லென்த்தி, நல்லா ஒரு இந்த லோகோவில் முன்னாடி இந்த குரோம் ஃபினிஷில் எப்படி இருக்குது பாருங்கள். ஹாலோஜன் பல்பு, முன்னாடி இருக்கிற அந்த குரோம் ஃபினிஷ் இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கிரில்லோட செக்ஷன் எல்லாம் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது ஆக்சுவலாக 1939 வந்த ஹோனாமேக் அப்படிங்கிற ஒரு மாடலுங்க. இருக்கிறதுலே இந்த கார் தான் ரொம்ப ஒரு பழசாக இருந்துச்சு. இது டீட்டெயில் போட்டிருக்காங்க பாருங்கள். 72 மைல்ஸ்/ஹவர். இது பாருங்கள் வந்தாச்சு நம்ம போர்ஷே பாக்ஸ்டர் 986 மாடல். இது ஆக்சுவலாக அது 2000 வந்த கார். இது 3200 cc 6 சிலிண்டர் இன்ஜினு, 250 ஹார்ஸ் பவர், 158 மைல்ஸ்/ஹவருங்க. லுக் வைஸாக கூட நல்லா இருக்குது. அடுத்த கார் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா காடிலக் செவெல்லி எஸ்டிஜிங்கிற ஒரு மாடலு. ஆக்சுவலாக இது 4915 cc 196 பிரேக்கிங் ஹார்ஸ் பவருங்க, 130 மைல்ஸ்/ஹவர். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு லென்த்தாக இருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் SLK 230 R170 அப்படிங்கிற ஒரு 1999 வந்த ஒரு மாடலுங்க. 2295 cc சூப்பர் சார்ஜ்டு ஸ்ட்ரைட் 4 இன்ஜின் சிலிண்டர், 193 bhpங்க, 140 மைல்ஸ்/ஹவர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெர்சிடிஸ் பென்ஸு 1705 மாடல். ஆக்சுவலாக அது வந்து 1949 மாடலுங்க. 1767 cc 76 மைல்ஸ்/ஹவர். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து காரான தெரியலிங்க. இது பைக் மாதிரி இருக்குது. ரொம்பவே வந்து ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இதோட கார் பேர் பார்த்திங்கன்னா சிட்டிகாம் GmbH கம்பெனியோடது. எலக்ட்ரிக் மோட்டாருங்க ஃப்ரம் டென்மார்க்கில். பவர் பார்த்திங்கன்னா 4 kW. இதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 39 km/hங்க. பாருங்கள் ரொம்ப ஒரு க்யூட்டாக இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிங்கிள் சீட்டர் தாங்க. டாப் ஓப்பனிங் இந்த பைக் மாதிரி தான் இருக்குது. அது பைக்குன்னு தான் நினைக்கிறேன். கவர் பண்ணியிருக்கங்காட்டி காருங்கிறோம். இது பாருங்கள், இது அடுத்த ஒரு உண்ணா குட்டியாக இருக்குது. இது ஆக்சுவலாக இது பைக் தான் நினைக்கிறேங்க. இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பைக் இது. அது ஆக்சுவலாக BMW C1 மாடல். இது 2000 வந்து ரிலீஸ் ஆனது. ஜெர்மனி கம்பெனி. 124 cc 15 ஹார்ஸ் பவருங்க, 75 மைல்ஸ்/ஹவர். இது டீட்டெயில் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கிறதாங்க நம்ம பார்த்த கார் செக்மெண்ட்லேயே ரொம்ப ஒரு லென்த்தியான காரு. உள்ளே பாருங்கள் கிளாஸ் செட்டப்லேருந்து எல்லாமே சூப்பராக வச்சுக்கிறாங்க. இதோட மாடல் பார்த்திங்கன்னா பிராண்டன் மாடல் பார்த்திங்கன்னா காடிலக் டெவிலே லிமோசைன் 1997 ஃப்ரம் USAங்க. 4600 cc 269 பிரேக்கிங் ஹார்ஸ் பவர், 130 மைல்ஸ்/ஹவருங்க. ரொம்பவே லென்த்தியாக இருந்துச்சு. இதே ஷூட் பண்ணுறக்கே சுற்றி வர வேண்டியதாக போயிடுச்சு. இது காரு நம்ம டச்சும் பண்ண முடியாது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் காரோட டீட்டெயில்ஸ் எல்லாம். USA தான். 4600 cc 269 பிரேக்கிங் ஹார்ஸ் பவருங்க. 4 டோர் லுமிசன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே குட்டி காருங்க. இந்த சிட்ரைன் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு பாருங்கள் அப்போவெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு சிம்பிளாக காரில் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு. இப்போல்லாம் நம்ம ட்ரெண்டில் நேனோவில் வந்தால் குட்டி காருங்கிறோம். அப்போவே பாருங்கள் எவ்வளோ குட்டி கார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு. இப்போ வாங்க, இது வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கார் எக்ஸிபிஷன் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ டாப்பில் இருக்கிற ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது. ஆக்சுவலாக அது ஃபஸ்ட் ஃப்ளோரு. இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா கார் எக்ஸிபிஷன் கம்ப்ளீட்டாக. ஆனால் இங்கே தாங்க நம்ம இந்தியன் மேடு பூராமே வச்சுக்கிறாங்க அதிகமாக. கீழே பார்த்ததெல்லாம் மேக்ஸிமம் ஃபாரின் பிராண்டு தான் இருந்துச்சு. இப்போ மேலே பாருங்கள் ரொம்ப இந்தியன் பிராண்டெல்லாம் அதிகமாக இருக்கும். நம்ம அம்பாசிடர், ஃபியட், பத்மினி, நம்ம விண்டேஜ் பஜாஜ் பாருங்கள். நம்ம எவ்வளோ ஒரு நிறைய ப்ராடக்ட் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் UMS வுட் கேசிஃபயர் பஸ்ஸுங்க. இதுதான் வந்து பஸ்ஸுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பழைய ஆளுகளுக்கு தெரியும். கோவை, உடுமலை, பழனி நம்ம ரூட்டு ஓடின பஸ்ஸுங்க இது.
உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே எவ்வளோ ஒரு இதாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். உள்ளே எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஸ்டேரிங்கு, ஸ்பீடோமீட்டரு, பிரேக்கு, எக்ஸலேட்டரு, மீட்டர் காய்ச்சி தான் வச்சுருக்காங்க. ஆன் ஆஃப் சுவிட்சு, சாவி போகிறக்கு ஹோலு, அப்புறம் எப்பவும் போல் அந்த ஆரன் தான். உள்ளே பாருங்கள் பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு. உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் தாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னலாக லுக்காக இருக்குது. நல்லா போல்டாக நல்லா ஹெவியாக இருக்குதுங்க வண்டி. இது பின்னாடி சைடு பாருங்கள். இது என்னென்னு எனக்கு தெரியலைங்க. இது என்ன ஸ்டார்ட் பண்ணுறதா அது என்னென்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷூட்டிங்க்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்கள்ல வண்டிங்க. இப்போ அந்த எடிட்டர் ஷூட்டிங்க்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போட்டிருக்கு பாருங்க, சினி யூனிட்னு சொல்லி. இப்போல்லாம் நம்ம அந்த இது ஃபிலிம் ஷூட் பண்ணும்போதெல்லாம் வந்து வருவாங்க கேரவனில். அந்த மாதிரி டைமில் வந்து இது பயன்படும். கேரவனுக்கு ஈக்குவலாக இது வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், பக்ஷிராஜா ஸ்டுடியோஸ், கோயம்புத்தூர். மாடல் ஸ்டூடியோ வேண்டாங்க, கிளாஸ் இந்தியன் கார்ஸ். அடுத்து நம்ம பில்ட் குவாலிட்டிக்கு பேர் போன டாட்டா கம்பெனி வந்துருச்சுங்க. டாட்டா ஆரியா. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த கார் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் வந்து வர்றதில்லை. இதோட பாருங்கள் பில்ட் குவாலிட்டி, அந்த லென்த்து, அந்த கம்ஃபோர்ட்டு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஆக்சுவலாக ஒரு சில பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு டாட்டா ஆரியாவில். ஏன்னா பில்ட் குவாலிட்டி ஆகட்டும், உள்ள இருக்கிற ஸ்பேசியஸ் கம்பார்ட்மெண்ட் உள்ளவே நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஈவே ராமசாமி வந்து அந்த ஒரு டைமில் வந்து அவர் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ண வந்து ஒரு வேனுங்க இது. எவ்வளோ ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள் உள்ள. இது பார்த்தா திடீர்னு அந்த ஃபயர் சர்வீஸ் வண்டி மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரெட் கலர் பெயிண்ட்டு மட்டும் அடித்தா கொஞ்சம் அந்த செட்டப்பெல்லாம் பண்ணி வச்சா அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வுடன் கம்ஃபர்ட்டு, அப்புறம் வந்து குஷன் எல்லாமே வுடன் ஃபினிஷில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. நான் பின்னாடி இருந்து ஓரளவுக்கு தான் கொஞ்சம் அதை ஷூட் பண்ண முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், எல்லாமே வுடன் ஃபினிஷு. உள்ளே பார்த்திங்கன்னா குஷன் வச்சு எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது பாருங்கள் ரூமு ட்ரெடிஷ்னலாக. உள்ளே வந்து ஒரு பிரச்சார வேனே சொல்லுமா, அந்தளவுக்கு ஒரு உள்ளே ஏதோ அது எப்படி சொல்கிறது, அந்த டீலக்ஸ் ரூமுக்குள்ளே போன மாதிரி அப்படி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நோ என்ட்ரி தான். நான் ஜஸ்ட்டு வெளியிருந்த ஒரு ஷூட் எடுத்தேன். இது எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. நம்ம பில்ட் குவாலிட்டியில் பேர் போன டாட்டா நேனோ தான். ஸோ வந்து ஒரு எக்ஸிபிஷனுக்காக இதை வச்சுருக்கிறாங்க. ஒரு பாதி இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஏழைகளுக்காக வந்து உருவாக்கப்பட்ட காருன்னு சொல்லலாம். இதை எல்லாத்துக்குமே தெரியும். இது டாட்டா நேனோ தான் இதுவுமே. அடுத்து வரப்போகிற கார் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப கிரேஸான காருங்க. மாருதி ஜிப்சி கிங்கு. இது பிடிக்காத ஆளே இல்லைன்னு இருக்கிறாங்கன்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து அந்த பில்ட் குவாலிட்டி ஆகட்டும், லுக் ஆகட்டும், இப்போ வர அந்த சில ஜிப்சி டைப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறது காரணம் இதோட ஸ்டார்ட் அப் தான். ரொம்பவே வந்து ஒரு பேர் போன வண்டி. ஜிப்சி பிடிக்காத ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இது நல்லா லுக் அண்ட் மெயின்டெனன்ஸ் வச்சுருந்தாங்க. இது பார்க்கும்போது சரி நம்மளுக்கு இது கொடுக்க மாட்டாங்களா, செகண்டில் ஏதோ ஒரு விலை போட்டு வாங்கிட்டு போகலாமான்லாம் தோணுச்சு. ஆனால் அது தரமாட்டாங்க, அது வேறு. இது பாருங்கள், இது பஜாஜ் ஆட்டோ. இதெல்லாம் நினச்சி பாருங்கள். இதெல்லாம் வந்து பேசஞ்சர் வந்து உட்காரக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க. அதோட எப்படி தான் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னாலும் பேசஞ்சருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா மெயினாக பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பாருங்கள், இப்போல்லாம் அதை ரோட்டில் போச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கெல்லாம் நான் விண்டேஜ் டைப்பில் பிறந்திருக்கணும். இங்கே பாருங்கள், இது பார்க்குற குழந்தைக்கு ஓட்டுற கார் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் ஓடிட்டு இருந்த காருங்க, நம்ம ஒரு விண்டேஜ் டைமில். இதெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த கார் பாருங்கள், ரொம்ப ஒரு போல்டாக இருக்குது. நம்ம ஒரு சிம்லராக ஒரு அம்பாசிடர் டைப்பில் வந்து ஒரு லுக்கு கொடுக்குது. ஆனால் டோட்டலாக பாடி டைப் வேறு இருந்தாலும் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். நிறையா கார்ஸ் இருக்குதுங்க. என்னால் வந்து ஒரு சில கார்ஸோட பேர் வந்து கரெக்டாக நான் ஷூட் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ கார்ஸ் இருந்தது. இது பாருங்கள், வேன்கார்டுன்னு சொல்லி. இதெல்லாமே கொஞ்சம் இப்போது நம்ம சிம்லராக அம்பாசிடர் டைப்பில் தான் இருந்துச்சுங்க இதெல்லாமே. ஏன்னா அவ்வளோ கார்ஸ் இருக்குதுங்க. இங்கேயாவது பரவாயில்லைங்க. மேலே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு மட்டும் தான் கார்ஸ் வச்சுக்கிறாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா செக்ஷனில் வந்து கார் வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு காரை ஷூட் பண்ணுறக்கே வந்து ரொம்ப டைம் ஆயிடுதுங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா 35+ மினிட்ஸுக்கு மேலே போயிட்டுருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் இது பண்ணிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், நம்ம ப்ரீமியர் பத்மினி வந்துருச்சு. ரொம்ப ஒரு இது பாருங்கள் பில்ட் குவாலிட்டியில் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாமே ப்ரீமியர் பத்மினி டைப் தான். அதெல்லாமே அந்த சிமிலராட்டியான உள்ள கார்கள் தான் இது. உங்களுக்கு அடுத்தது நான் ஒன்று காட்டுறேன். அது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு கிரேஸான கார் இது. இங்கே பாருங்கள், ஹிந்துஸ்தான் மோட்டாரோட தான். நீங்கள் நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கார் மட்டும்தான் நான் கட்டல. அது வேற ஒன்றும் இல்லைங்க.
நம்ம இதில் இது ஆக்சுவலாக வந்து பிளேமவுத்னு ஒரு மாடல் இது. இதுக்கு அடுத்து நான் வந்து அதை காட்டுற பாருங்க. இதுவும் பில்ட் குவாலிட்டி கிட்டத்தட்ட அந்த காட்ட போகிற காரை விடவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம காட்ட போகிற காரோட கிரேஸ் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபேமஸானது ஒன்று. இந்த கார் ஃபஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் வியூவில் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதோட பம்பரு, ஃப்ரண்ட்டு, கிரில்லு எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிளைமவுத் சவாய் இதுதாங்க கிங் ஆஃப் கார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம காண்டஸா கிளாசிக் மாடல் தான் இது. இதில் கிரேஸ் இல்லாத ஆளே கிடையாது. எல்லாருமே இப்போ வரைக்கும் ஒரு சில பேர்லாம் வந்து இது இப்போ வரைக்கும் இது கிடைக்காதான்னு சொல்லி எங்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு மாடல் எப்படி ஒரு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். காண்டஸா வந்துருச்சுங்க நம்ம அம்பாசிடர் மாடலு. எவ்வளோ பிளாக் கலரில் கம்பீரமாக நிற்கிது பாருங்கள். நல்லா ஃப்ரண்ட்டு ஹாலோஜன் பல்பு, கிரில்லு, பம்பரு, நல்ல ஒரு போல்டாக இதெல்லாமே ஹெவி மெட்டீரியலுங்க. ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான கம்ஃபர்டபுளான கார் இது. இது இல்லாத ஒரு பொலிட்டிஷனே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நம்ம அம்பாசிடரோட சிமிலரான வெஹிக்கிள் தாங்க. ஏன்னா நான் ஒரு சில கார்ஸ்லாம் வந்து நிறைய நான் சொன்ன மாதிரி நான் நேம்ஸ் எல்லாம் எடுக்க முடியலைங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் 1-2 நான் மிஸ் பண்ணிட்டேங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு மினிட்ஸ் போயிட்டே இருக்குன்னு சொல்லிலாம் முடிஞ்சதுக்குள்ளே ட்ரிம் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கும்போது நீங்கள் இன்னும் வந்து ஒரு எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே பாருங்கள், ரோல்ஸ் ராய்ஸும் இருக்குது, காண்டஸாகவும் இருக்குது, கட்ட வண்டி வச்சுக்கிறாங்க. சூப்பராக இருக்குதுங்க, நல்ல ட்ரெடிஷ்னலாக. இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தாங்க. இது நம்ம எக்ஸிபிஷனுக்காக மட்டும் வைக்கல, இதெல்லாம் ஒரு டைமில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். எப்படியெல்லாம் அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம். ஏன்ஷியன்ட் இண்டியன் புல்லாக் கார்ட்னு சொல்லி ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக இருந்தது. அடுத்து இங்கே பாருங்கள், லோ காஸ்ட்டு காருங்க இது. நம்ம அங்கே வச்சுக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா இதான் லோ காஸ்ட்டு காரு. ஜிடி நாயுடு டைமில் வந்து இது கஸ்டமைஸ் பண்ணது லோ காஸ்ட் காருன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே வுடன் ஃபினிஷு, ஸ்டீலு, குஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லெதர் யூஸ் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜின் வச்சுருக்காங்க. இது ஏதோ லிவர் மாதிரி வச்சுருக்காங்க. லிவர் இல்லைங்க, அது ஆக்சுவலாக அந்த ஸ்மோக் போகிறதுக்குன்னு நினைக்கிறேன். அந்த சைலன்சர், ஆமாம் கரெக்ட். இது செயின், டயரும் கூட பாருங்கள், நல்லா அந்த ஆட்டோ டயர் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம காட்ட போகிறது என்னோடய ஃபேவரட் காருங்க. அதனால தான் நான் வந்து கடைசியில் வச்சுருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச காரு இங்கே வந்து பார்த்ததுலையே. கார் பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டு மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்பனோ ஜுய்ஸா H6B 1925 மாடல் காருங்க. ஃப்ரான்ஸோடது. ஆக்சுவலாக 6597 சிசி, அலுமினியம் ஸ்ட்ரைட் 6 இன்ஜின், 135 பிரேக்கிங் ஹார்ஸ் பவருங்க, 135 கிலோமீட்டர் பர் ஹாருங்க. ரொம்பவே போல்டாக இருந்துச்சுங்க, யூனிக்காக. எல்லா காரும் நான் பார்த்தேன். ஈவன் வந்து இது ரோல்ஸ் ராய்ஸோடவே நல்ல ஒரு லுக் அண்ட் போல்டாக இருந்துச்சு. இது பாருங்கள், இது வந்து இன்னொரு தூணை தாண்டித்த ஃபோட்டோ எடுக்கணும், அவ்வளோ ஒரு லென்த்தியாக இருக்குது. வீடியோவில் மேபி உங்களுக்கு இன்னும் சிறுசாக தெரியல. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த காரு. இதோட பில்ட் குவாலிட்டி, டயரு, ஸ்டெப்னி வச்சுக்கிற பிளேஸு, இதோட பேக் வியூ, சைட் வியூ, எஸ்பெஷலி ஃப்ரண்ட்டு, அப்புறம் இன்சைட் கம்பார்ட்மெண்ட்டுங்க, ரொம்பவே வந்து ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. ரொம்ப போல்டாக இருந்துச்சுங்க. அந்த ப்ளூ கலரு முன்னாடி கொடுத்துக்கிற அந்த சில்வர் குரோம் ஃபினிஷ் என்னை ரொம்பவே வந்து அட்ராக்ட் பண்ணிருச்சு. இதனால தான் இதை வந்து ரொம்பவே ஒரு கிளியராக சுற்றி நான் வந்து வீடியோ எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்டெப்னிக்கு வச்சுக்கிற இடம் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு ரொம்பவே வந்து டயரு, அதோட போக்ஸு வேறு லெவலாக இருக்குதுங்க. நல்ல ஒரு கம்பீரமாக இருந்துச்சு இந்த வண்டி பார்க்குறக்கு. இது யூனிக்காக இருக்குதுங்க. வேறு எந்த வண்டியுமே இந்த மாதிரி எனக்கு தோணலை. எனக்கு இதை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப ஒரு ஃபேவரட்டும் ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்போ இந்தியன் ரோட்ஸ்லாம் இப்போ போயிட்டு இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இந்த முன்னாடி ஃபாக் லைட்டு செட்டப்பெல்லாம் கொடுத்த லோகோ எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். முன்னாடி அதோட பிராண்ட் லோகோ வேறு லெவலில் இருக்குதுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபைனலாக பார்த்துட்டு இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் செவர் ரூபி 1931 மாடலுங்க. யூகேவோட பிராண்டு தான். 747 சிசி, 4 சிலிண்டர் இன்ஜினுங்க, 10 ஹார்ஸ் பவரு, 50 மைல் பர் ஹவருங்க இது பறக்கும். ஆக்சுவலாக நீங்கள் அடுத்தடுத்து பார்க்குற எல்லா பக்கத்தில் இருக்கிற கார்ஸ் எல்லாம் வந்து ஆஸ்டினோட பிராண்டு தான். நீங்கள் ஃபோனில் பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை நேரில் விசிட் பண்ணுற ஒரு பக்காவான பிளேஸ் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தாராளமாக வரலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு 2.5 hour 3 hours கூட இந்த கார் மியூசியத்தில் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், பார்க்க வேண்டிய விஷயங்கள், லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ வந்து மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வாங்க, கண்டிப்பாக விசிட்
விசிட் பண்ணுங்கள் இந்த பிளேஸை. ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப இழுத்துட்டேன்னு எனக்கு புரியுதுங்க. ஏன்னா வந்து இருந்தாலும் எனக்கு ஒரு திருப்தி இருக்குதுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 36 மினிட்ஸில் வந்து இந்த இடத்துல வந்து என்னென்ன காமிக்கணுமோ முடிஞ்ச அளவுக்கு கார்ஸோட கலெக்ஷனு, நேமு, அதோட ஸ்பெசிஃபிகேஷனு எல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு திருப்தி இருக்குதுங்க. நான் வந்து இன்னும் இதை டெக்கியாக அந்த வீடியோ போட முடியலைங்க. ஏன்னா வந்து இப்போதைக்கு நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கிற லேர்னர் தான். இப்போ நான் ஸ்டார்ட் அப் யூடியூப் சேனல் தான் ஆரம்பிச்சிருக்கேன். 1 1/2 மந்த் கூட ஈவன் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலைங்க. ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து குறைகள் நிறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அப்கமிங்கில் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நல்ல ஒரு வீடியோவை நான் இன்னும் பெட்டராக போட முடியும் உங்களோட சப்போர்ட் இருந்தால். ஸோ நம்ம சேனலில் தெரிகிற நம்ம சேனலோட ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கலாங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த காரை வந்து கலெக்ஷன்ஸ் நான் வந்து காமிச்சிக்கிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான சயின்டிஃபிக் டீட்டெயில்ஸ் நான் வந்து இதில் கொடுத்துக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகுன்னு நம்புகிறேங்க. சரி, ஓகே. கண்டிப்பாக இந்த மியூசியத்துக்கு ஒரு நாள் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மியூசியத்தோட டீட்டெயில்ஸுங்க, அதாவது வந்து அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, லொக்கேஷனு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேங்க. நீங்கள் போய் அங்கேருந்து ஃபாலோ பண்ணி டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல். ஸோ அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாகவே கார் மியூசியத்தை வந்து கவர் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து சயின்ஸ் மியூசியத்தை வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோங்க. அதோட வீடியோஸ் வந்து வித்தின் அ ஃபியூ டேஸில் வந்து அது நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அது நீங்கள் பார்த்து அது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து நிறைய நாலேஜ் வந்து கேதர் பண்ணிக்க முடியுங்க. ஸோ அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.